ஃபினான்ஷியலாக ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு நமக்கு தேவையான காசை கொடுக்குறதுக்கு சத்தியமாக எங்கள் ஃபேமிலியால் அந்த டைம் முடியாது. நான் வந்த முதல் நாள்ல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். முதல் நாள்ல இருந்து ஆடிஷன் போகணும் எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 7-8 ஆடிஷன் போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு தெரியும் எனக்கு கிடைக்கும், எனக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு நான் நம்பினேன். அதே மாதிரி அவளுக்கும் நம்பிக்கை இருந்தது. ஸோ எனக்கு பொன்னி கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு தைரியம் வந்துச்சு, நான் பாத்துக்குவேன், எல்லாமே நான் பாத்துக்குவேன் அப்படி. ஸோ அதுக்கப்புறமா வீட்டு ரெண்ட் பே பண்றதுல இருந்து செலவு பாத்துக்கிறதுல இருந்து எல்லாமே நான் தனியால ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதே டைம்ல அவளும் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. ஸோ சப்போர்ட். ஒரு 3 to 4 months வந்து அம்மா தான் அங்கிருந்து காசு போடணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகிரும். டிலே ஆனிச்சுன்னா அன்னைக்கு நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது. நான் சம்டைம்ஸ் கையில காசு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு அப்படிதான் இருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் ஆடிஷன் போறதுக்கு வந்து கேஷ் இருக்காது, யார்ட்டையாவது கீழே ஆனர்கிட்ட இல்லாட்டி யார்ட்டையாவது வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்க கேள்விப்பட்டோம் உங்க ஊர்ல வந்து வீடெல்லாம் விற்கணுன்ற மாதிரியான நிலைமைகள் கூட உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது? வித்தாச்சு. சொந்தமா வீடு இல்லை. அங்க இருந்து வர்றப்போ அம்மா வந்து கடன் வாங்கி கேஷ் கொடுத்தாங்க. அப்போ அத வந்து திரும்ப அவங்களுக்கு கட்டணுமே, அதுக்கு வந்து கேஷ் இருக்கல. நடிக்கணும்ன்றதுக்காக அந்த வீட்டை வந்து வித்துட்டாங்க. அதனால அப்பாவோட சொந்த வீட்டை வித்தாச்சு. ஆக்சுவலி அது அவங்கள வந்து அதிகமா நாங்க பெருமைப்பட வச்சிருக்கோம் இப்போ வரைக்கும். இனிமேயும் ஒரு வீடு அம்மா அப்பாக்கு. அது கண்டிப்பா. ஒரு வீடா ஒண்ணா எல்லாமே. நிறைய நேரங்கள்ல ட்ரை பண்ணும்போது கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும்ல, அப்போ என்னெல்லாம் விஷயங்கள் 2 பேரும் பேசிப்பீங்க? அதான் இங்க பாயிண்டே. இது வரைக்கும் கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஏன் நினைக்கணும்? அவசியமே இல்ல. எதுக்காக அங்க இருந்து இங்க வந்தோம்? வேலை பார்க்கணும். கிவ் அப் பண்ணி என்ன பண்ண போறோம்? நத்திங். நீ பண்ணுவ? பண்ண மாட்டா, பண்ண விட மாட்டேன். எனக்கு பொன்னி வந்த லைஃப்ல ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டா இருந்தது. அது இருந்தனால தான் நாங்க இந்தியால சர்வை பண்ணோன்னே சொல்லலாம். ஸோ அங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறமா அதுல இருந்து குவிட் பண்ணும்போது கவலையா இருந்தது. பட் ஓகே, ஆனா இன்னும் வெண்ணிலாவா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இப்போ வெண்ணிலா நீங்க தானே, பொன்னி வெண்ணிலா நீங்க தானேன்னு கேட்பாங்க. பெருசா பிளே பண்ண கொடுக்கல ஆஃப்டர் மேரேஜ் போர்ஷன். ஸோ அது கூட குவிட் பண்ண ஒரு காரணம். அவங்க வந்து எப்படி செட்டில் ஆகினாங்க சென்னையில் அப்படின்னு சொன்னா, இவ ஒர்க்குக்கு போயிட்டா, இவ வந்து சக்தியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அதுல நின்றுட்டு இப்போ ஒரு 1 month இருந்து அவருக்கு அப்செட் மாதிரி இப்போ இந்தியா போகணும், செட்டில் ஆகணும். அப்போ ஒரு நாள் பெரிய சண்டே வீட்டுல, அந்த ஊரே அதர்ற அளவுக்கு ஒரு ரூம்ல நின்று ஒத்த கால குதிச்சு சத்தம் போட்டு சொன்னா, நான் இந்தியா போகணும், நான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் எங்க அம்மா இருந்தாங்க, நான் அமைதியாகிட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்சதைத்தான் நாங்க வந்து செஞ்சு கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் கத்துருக்காங்க, நிறைய படிச்சுட்டு இன்னைக்கு வந்து சமைக்கிறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்கலாம். அப்ப நான் நினைக்கிறேன் என்னன்னா, என் பொண்ணுங்க வந்து ஈகல் மாதிரி இருக்கணும், மேல பறக்கணும், வட்டைட்டு பார்த்து எதை நம்ம எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சிங்கள மூவி நடிக்கிறது எல்லாம் ஓகே ஆகி, ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே ஆகி, எங்க பேரண்ட்ஸ் என்னை விடலை. டக்குன்னு இவ தப்பான வழிக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த ஆசை எனக்கு 7ஆம் போனா என் பிள்ளைகள் வந்து டாப் லெவல்ல வரணும், வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால மேக்சிமம் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து நான் உங்க 2 பத்தியும் கடைசியில வட்டிக்கு வாங்கணும். நம்ம ஸ்ரீலங்கால இங்க வாரத்துக்கு வட்டிக்கு வாங்கணும். அது வட்டி டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அதனால வீடை வந்து கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு.